ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் வேக விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே மசிச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே மசிச்சு ஆச்சு. நம்ம இப்போ எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யுதுன்னு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. சோம்பு சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. பொடியாக கட் பண்ணது 3 வெங்காயம் சேர்த்திடலாங்க. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் வதங்கி இருக்குங்க. பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்குங்க. பொடியாக கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. தக்காளி வந்து பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது. மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு நம்ம தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா புசு புசுன்னு பூரி செஞ்சு இது மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பசங்களுக்கு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.